கிருஷ்ணா எப்ப வீடு குடிபுறால்? வீடு குடிபுறல் 29. ஆளை தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் பிக்கணி அதுதான் வடமராஜி மன்மகன். அப்படி வீடு பிடிச்சு கொண்டு ஓ அது நாங்கள் எல்லாமே எதிர்பார்க்கல. இப்போ குடிபுறல் எப்போ குடிபுறல் இவரெல்லாம் கிருஷ்ணா, நாங்கள் பார்த்து கிருஷ்ணா. ஓம் ஓம். உங்களோட வீடியோ பார்க்காத நாள் இது என்ன? உண்மையா சரியான சந்தோஷமா இருக்குடா. ஓம் ஓம். எனக்கு சந்தோஷம். நான் இப்போ உள்ளுக்கு நின்றான் வழியில் வரதான் அப்போ காய்ச்சல் அங்களோட வீடியோ எடுத்துட்டு வாங்க நீங்க. வீடியோ எங்கள் ஃப்ரான்ஸே விரிக்கிறோம் கொஞ்சம் பேர் உங்களுக்கு எது இப்போ நீங்கள் பிரான்ஸ் இருக்கான்னு சொன்னீங்க. எங்களுக்கு எரிஞ்சு இங்கே எங்களை வீட்டுக்குள்ளே தெரியுதாங்களப்பா. இங்கே பாருங்க, நான் கஷ்டப்பட்டு எரிக்க தண்ணியை கொண்டு வராங்க 100 ரூபாய். பாருங்க, நீங்கள் பொய்யண்டா பாருங்க. நீங்கள் ஐயா வந்து தண்ணி பிடிக்கிறதே பாருங்க. எல்லா நாளையும் இப்படி பிடிக்கல அறியுமோ. குறைஞ்ச ஒரு 6-7 வயசு அனுபவம் இருக்கும். ஆளுக்கு முந்தி பிடிச்சி குப்பை எல்லோரும் விருப்பம் கூட. எப்படி அட்டி பார்க்குறாங்க உங்க சிக்கல் அவுட்டர் அடிக்கிறதா யோசிக்கிறாங்க. அடி அந்த வயசுக்கு அந்த வாளியும் கரண்டியும் கொண்டு இல்லை இருந்தது. அந்த அந்த சின்ன பொடி நான் கண்டேன். எங்களை சுவம் கட்டா சொல்லியிருக்கோம். என்ன பேரை சொல்றது? அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்கட வீட்டை பார்க்குறக்கு ஒரு அங்குலோர் ஆள் வந்திருக்கார். இங்கே ஸ்பெயின்லேருந்து சும்மா இல்லைங்களா? ஸ்பெயின்லேருந்து மந்தையில் தான் ஆல்ரெடி லுக் ஓகே ஆனே. ஸ்பெயின் எவ்வளோ நீங்கள்? ஸ்பெயினில் நாங்கள் பெருசில் இருக்கோம். இங்கே ஸ்பெயின்லேயும் பெருசு இருக்குங்களா? ஆமாம், ஸ்பெயினில் பெருசு இருக்குது. ஏன் இங்கே ஸ்ரீலங்காலையும் பெருசு இருக்குது. அங்கே ரீச் ஆகல. அதுக்கு இருந்து படம் எடுத்து கொண்டு போகிறோம். ஸ்ரீலங்காவில் பெருசில் இல்லாமல் இருக்குது. சிங்கப்பூர் இருக்குது, மலேசியா இருக்குது. என்னத்தில் வந்தீங்க? நடந்து போனேன். எனக்கு ராதில் போய் டீ ஒன்று குடிச்சிட்டு புதுசாத்தில் வந்து ஒரு கடை அங்கே டீ குடிச்சாங்களே. சீனி காணுமே. சீனி நாங்கள் போட்டு குடிக்கிறோம். இதில் பக்கத்தில் எங்களை பேரண்ட வீடு இருந்தது. சிங்கப்பூர் பெஞ்சனியா உங்களுக்கு தெரியும்? சிங்கப்பூர் பெஞ்சனியா அப்போ கனாசகைன்றது. அதை நான் 80ஆம் ஆண்டுக்கு முளைச்சிருந்தேன். அதுக்கிட்ட பேர் அப்போ வீட்டை பார்த்து எடுத்துகிட்டு இருக்கோம். வீடு இல்லை, ஆனால் அந்த இடம் நதியில் காட்டியிருக்கு. அப்போ கேட்டேன் நான் அப்படி எங்கே இப்படி இல்லைன்னா வித்துட்டு நம்ம வந்து காணியை வித்துட்டு போயிடலாம். எங்களை பேரனோட அதுக்கு பிள்ளைகள் இல்லை. அப்போ எப்போ வந்தீங்க நீங்கள்? நான் வந்து ஒரு மாமா எப்போ பயன்? நான் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஃப்ளைட். ஆளை தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் பிக்கணி அதுதான் வடமராஜி மன்மகன். வடமராஜி மன்மகன் உண்மையாக கண்ட சந்தோஷம். அன்னைக்கு அப்பா வந்து அப்பா முதுகில் கட்டி போட்டு சரி சரி சரியான வேலையாங்கள் வேலையால் வழியில் போகிறது. ஏண்டா இப்போ நாங்கள் நின்றா தான் இப்போ ஏதோ ஒரு ஐடியாவல் பட்டோனும் கொத்தோனும் கொள்ளணும்டா கேட்டுக்கிட்டு தான் செய்வாங்க. டத்த கண்டெல்லாம் முடிச்சு தள்ளி போட்டுட்டீங்க வீடு. ஓ வடிவேலு கிணத்த காணையில் தான் உங்களுக்கு போன வீட்டை பார்த்துட்டு இந்த கிழமை நான் மற்ற இல்லை உங்களை வீடியோவில் பார்க்குறேன். இரவு உங்களை மச்சான் போட்டு அங்கே நின்று பார்க்குறீங்க. ஓ வீடு கடைசியா என்ன டொய்லெட்டா என்னத்தை கடைசியா அக்கினியா சொல்லி கழிக்கணும் தான். நாங்கள் கடைசியா குளிச்சோலாமோ? இது இதுயா? ஓ பாத்ரூம் அது இங்கே வந்து விடா பார்க்கலாம். அங்கே இருக்க விட காய்ச்சல் அவர் அந்த உலகத்தோட மாதிரி உலகத்தோட ஒத்து ஓடணுன்னே நிற்கிறாங்க. அப்படி வீடு பிடிச்சு கொண்டு ஓ அது நாங்கள் எல்லாமே எதிர்பார்க்கல. இப்போ குடிபுறல் எப்போ குடிபுறல் உண்மையாதான் அவங்க எல்லாம்
எங்களை விரும்பி பார்க்குற பொறாமை இல்லாம சந்தோஷப்படுவாங்களா நான் என்ன சொன்னாலும் எந்த ஊரை தான் சொல்லுவேன். கட்டாயம் உண்மை. இங்கே வாங்க ஆளு. கொண்டே கொளுத்துங்க இவற்ற ஸ்டோரியிலேருந்து வருத்தமாக்கிலேருந்து எல்லாம் இவர் ஆள் முந்தி குழப்படி. ஆனால் என்ன அந்த ஃப்ரெண்ட்ஸாக பழகுறீங்களே. அதுதான் முக்கியம். என்ன இங்கே உங்களை காட்டுறாடே உங்கள் வாக்கள் கடும் பிள்ளையானாக்கள். இந்த வாய்ப்பு எடுத்தாடா ஆன்சர் இல்லையா? அதான் இப்போ தனியத்தானே. அப்போ அடே ஒரு அடியா ஏற்றி உங்களை மேலுக்கு உதவியை வைக்காயா? அப்போ கனாலம்மா போய் 83 2000 வருஷம் சொல்ல 84 42 வருஷம். இயக்கம் தொடங்குகிறேன். அப்போ நான் ஆரம்பித்தேன் சந்த ஓட்டத்தில் போய் சந்த ஓட்டத்து கோயில் இருக்கு. இப்போ திருவிழானது வந்தேன் முதலி கோயில் திருவிழா வந்தேன். அந்த கோயில் கன்னியம்மன் கோயிலில் உங்களோட தம்பியை கண்டு அண்ணா மானண்ணா இல்லை மிஸ்டர் சுமன் மானண்ண பேர். அது நாங்கள் இந்த சுமனில் சூனா வெட்டிட்டு மென்னுக்கு அரவு போட்டு மான் சுமனை கண்டுறாங்க. கோயிலுக்கு அந்த சந்த ஓட்டத்தில் முந்தி அந்த இயக்கம் வந்து கூட்டம் வைக்கிறது. கூட்டம் வைக்க அந்த சந்தோட்டத்துக்கால ஜீப் வேற நாங்கள் ஒழுங்கி நாளைக்கு நீங்கள் கூட்டத்துக்கு போடுறீங்களா? நாங்கள் கூட்டத்துக்கு போனாங்க. கூட்டத்துக்கு போட்டு வேற ஓடுவாங்க. அப்போ எங்களுக்கு சேர்றதுக்கு போகிறேன் 30 அப்போ எத்தனை பேர் 19 20 பேர். அப்போ எத்தனை பிள்ளைகள் எங்களுக்கு உண்டு? ஆம்பளை பிள்ளையர் 3 ஆம்பளை பிள்ளைகள் 2 பேர் இந்த மாதிரி ஆள் இருக்கு. பக்கத்தில் வீடு சரி முடியுமா? 3 படியிலுமே என்ன வயதான படி பேர் மூத்த பேர் 32 பேர் 94 உங்களோட என்னோட ஒன்று கூட. நீங்கள் 93 24 நவம்பரா? நான் 95 நவம்பர் 24 நவம்பர் 24. படியில் என்ன மாதிரி படிவேல எங்களை மாதிரியோ உங்களை வடிவுக்கு இருக்குமா? நாங்கள் வடியில் என்ன அர்த்தம் இந்த கேள்வி? ஹலோ என்ன நித்தி என்ன வீடியோ கொடுக்கும் வீடு ஃபுல்லாக வேலை ஆடுறாங்களே. லைட்டை போட்டு வீடியோக்கு வந்துட்டீங்களா? நாங்கள் வேறு 2 வந்துட்டீங்களா? வணக்கம் வணக்கம். இவரெல்லாம் கிருஷ்ணா நாங்கள் பார்த்து ஓம் அதான் நன்றி அங்கே சொன்ன இதே ஐயா இது 2 பேர் வருவீங்க. கவிதாஸ் அடுத்த ஹீரோ அவருக்கு போய் 100 ரூபா கொடுத்துடலாம். அவருக்கு வீடியோ எடுக்கல 10 ஹீரோ 10 4000 ரூபா இல்லை 30 இங்க வந்தவர் இருக்கிறாரும் இல்ல குடிக்கிறாரும் இல்ல. அவர் ஒன்றும் குடிக்கிறார் இல்லை குடிக்கிறார் இல்லையான்னு சொல்கிறேன். குடிக்கிறாரு அப்போ என்ன கதை எங்க கடை நம்ம கடை என்ன 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 வீடு குடி ஊரல் 29 ஏதோ ஒரு 29 என்ன முடிவில்லாம் சொல்லலாம் இல்லை முடியாமல் சொல்லலாதோ. வீடு தெரியுதா? இன்றைக்கு முடிஞ்சதுன்னா நாளைய குடி விடுறான். டெய்லி வீடு காட்டுறீங்க இல்லையே? அதான் இப்போ காட்டி கொண்டிருக்கோம். இப்போ வெளியில் போகிறே இல்லை. அதான் நான் இந்த உடைச்ச வீடு இவர் என்ன அந்த கொச்சி கடையில் வச்ச குண்டு வாங்கி கொண்டு என்ன ஏமானுது? ஒரு பேக் கொண்டு எந்த உடுப்பு குண்டு மாதிரி காத்துல வேலி எல்லோ நாளைக்கு நல்ல வெயிலத்துக்கு காய்ச்சி அவர் அங்க விட அவர் வீட்டு வேலையில பார்க்கட்டும். அவர் பார்த்து தனக்கு தெரிஞ்சது வெயில செய்ய விருப்பம். விருப்பமா அப்ப என்ன மாதிரி ஏமா சுகமா இருக்கிறீங்களா?
அதனால் நித்திரியா இப்படி சுகமாக இருக்கிறீங்களா? தெரியும். ஓமம். ஓமம் கிருஷ்ணா சுகமா இருக்கிறேன். அப்போ என்ன நித்திரையோ? என்ன பேர பிள்ளைகள் வந்து நிற்கிறதால இரவிரவா ஒழுங்குறது. பேரப்பிள்ளை எத்தனை வயசு ஆகுது? 4 மாதம். 4 மாதம். 4 மாசம் 4 மாசம் 5 மாசம். 2 பேர்ட்டையோ? அல்லது காட்டிட்டு பிள்ளைகள் கட்டிட்டுமா? இப்போ 2 பேரும். 2 பேர் கட்டிட்டுமா? ஓகே. அது சரியா? அப்போ கடைசி கட்டையில் இல்ல அவன் வேலை செய்யுது. வேலை செய்கிறாரு. ஓகே ஓகே. இவர் கட்டிட்டாரோ? இவர் இன்னும் கட்டையில். இவர் நான் குடும்பி கட்டிட்டேன். 3 பிள்ளை. மூன்றும் பொடியனை பற்றிக்க சந்தோஷம். உண்மையாக சந்தோஷம். காசில் வந்து சந்தோஷம். ஓமோ எனக்கு சந்தோஷம். நான் இப்போ உள்ளுக்கு நின்றான் வழியில் வரதான் அப்போ காய்ச்சல் அங்களோட அப்போ இப்படி வந்து நிற்கிறாருண்டா. அப்புறம் ஆள் வந்து இதால் நடந்து போனவராம் கண்டோடு திடீரெண்டு வந்தவரண்டார். நீங்கள் போக சொன்னீங்களா? பக்கத்தில் எங்கே எங்கே இருக்கீங்க நீங்கள்? வராத்துப்பள்ளி. காற்று பயிர ஓய்வு. ஓ அதுக்கு பக்கத்தில் எங்கள் வீடு இல்லை. இப்போ வீடு இல்லை. ஆனால் நாங்கள் சொந்தக்காரன். நாளைக்கு வீடு. அப்போ என்ன மாதிரி இப்போ பிரான்ஸில் கிளைமேட்? நல்லதானே? ஐயோ வெளியிடுறதும் எல்லாம் இப்போ வெயிலண்டா அரியுதும் இல்லாமன்ற அப்புறம் குளிர்டா என்னடாப்பா செய்யுது? குளிர் தாங்கலாம். என்னன்னு சொன்னா இது வந்து என்ன சொல்லுவோம், அந்த காற்றுகள் வந்து மரங்கள் இல்ல தானே வீடு வழிய. அப்ப சரியான வெயில் என்ன இங்க. அதுதான் பிரச்சனை. மரங்கள் இல்ல ஆடியா கொளுத்துமே. இல்லை தண்ணி குடிக்க தெரியல. குடிக்க கொடுத்துருக்காரு. வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்படி அங்கிள் வந்து அடிக்கிறாங்கமா போனார் இந்த ரோட்டால. அப்போ நான் மேல இருந்து பார்த்துட்டு யோசிச்சேன், நான் ஆள் தெரியும் போலன்னு சொல்லி. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ஆள் உள்வட்டுது. ஆனால் அதான் சந்தோஷம். என்ன அங்கட வீடுமா ஆள் வந்துட்டு உள்ள. ஆமாம் ஆமாம். அதான் ஆளுமா பலி கூட போகுதாம அதுக்கடையில் வந்துட்டார். நாளைக்கு இங்கேருந்து வவுனியா சனிக்கிழமை உங்களுக்கு ஆள் குடிவுறலுக்கு நின்றுந்தா சந்தோஷமா இருந்திருக்கும். மிஸ் ஆயிடுச்சு. சரியா நீங்களும் வந்தா வாங்கோ. எல்லாரும் பெறணும். வந்து இருந்து காய்ச்சி பேசி சந்தோஷம் போகணும். எல்லாரும் பெறணும். வந்தா நின்று போகலாம். வந்தா தாராம நின்று வழியா போகலாம். கருத்துறைக்கு ஒரு கடை இல்லை. நல்ல டீ கடை. இப்படி கடை ஆமாம். எல்லாரும் வேலையை பாருங்க. ஒரு கையை ஓய்வு விட்டு அப்படி என்ன நடக்கணும்? என்ன கொளுத்தான் என்ன இந்த மேலே வேர் கொளுத்துவீங்க? நீ வீட்டுக்குள்ளே பார்க்கணும். ஃபுல்லாக வேலை. ஃபுல்லாக வேலை. படியா மண்ணெண்ணையா குடப்பா. மண்ணெண்ணையா குடப்பா. அப்ப ருசி கொண்டு வச்சுக்கிறீங்களோ? இதில் குப்பை ஒழுத்துருவோம். இல்லை இது வந்து ஒரு வேற ஒன்று அம்பிட்டு போச்சு. அப்போ அது இருக்கா சாடியா. இதுக்கு பின்ன மரங்கள் இருந்து வெட்டினா அதுக்கு வேறு காணியா? இதுதான். ஓ இந்த மரம் ஆரம்பத்தில் வெட்டினது. இங்கே ஆள் ஊசி அருணாக்கோடி ஊற்றி வச்சுக்கு. அந்த காலம் முடிச்சு இந்த காலம் வரைக்கும் அருணாக்கோடி வச்சுக்கிற அப்பா மட்டும்தான். ஒன்றும் கிடையாது. இந்த அப்படி அதான் சாடியா மண்ணை ஊற்று போறீங்களா? இவ்வளோ நெருப்பு பிடிச்சிட்டு இன்னும் கொடுக்குறான். இப்போ கட்டத்தை மண்ணெண்ணெய் பிடிக்க பிடிக்காது. அப்படி அப்போ பெட்ரோல் தான் பிடிக்கும். அவ்வளோ அதுக்கு சரி. வேறு இங்கே வந்து கைக்கு வந்துருக்கேன். வீடியோ ஆளே எடுத்தாச்சு. யூடியூப்ல அப்புறம் என்னது வீடியோ? நான் எங்கே எடுக்கிற வீடியோ? நீங்கள் யார்கிட்ட தான் கொடுக்கணும்.
போட்டோ கொடுத்துட்டு எடுங்க இல்ல நான் கொடுத்துட்டு உங்களோட செல்போன்ல எடுங்கன்னு சொல்றேன். அது எனக்கு இந்த வீடியோ எடுக்க தெரிஞ்சா நான் இந்த வீடியோ எடுக்க தெரிஞ்சா நான் கிருஷ்ணாவுடன் நான் யூடியூப்ல எடுத்துட்டு அப்புறம் இங்க யூடியூப்புக்கு போய் வீடியோ எடுக்க தெரிஞ்சா நீங்க எடுக்காதீங்க, வேற யாரும் ஒரு ஆள்கிட்ட கொடுத்து எடுப்பீங்க. நான் கவிதா கொடுக்கணும். ப்ளாக்கே வரும் வீடியோ பாரு. கவிதா வீடியோ எடுக்கலாம். செல்ஃபியை பிடிச்சி எடுப்போம். இல்லை வாரம் அது தெரியல டெலிஃபோன் ஃபோன் கட் பண்ண அப்புறம் எடுப்போமா? ஃபோன் கட் பண்ணால் தான் எடுக்கலாம். ஓகேம்மா, பாய், சந்திப்போம். சரி, பிரான்ஸில் சந்திப்போம், பாய். நீங்கள் வந்து நீங்கள் ஆனால் சொன்னாங்க ஃப்ரான்ஸில் வந்து நிற்கிறேன் வீடியோ பார்க்கலாம். ஆனால் ஃப்ரான்ஸில் நின்று வீடியோ ஆள் எங்கே ஜெர்மனியில் நிற்கும். ஆள் ஸ்ரீலங்கா வந்து பிரான்ஸ் வீடியோட நீங்கள் எங்களை வீட்டுக்கிட்ட தானே ஒரு வீட்டில் இருந்தீங்க. 5 year வீடு உண்டு எங்களுக்கு தெரியுது. அந்த வீடு அந்த வீட்டு பின் காணிக்கு இருந்த நீங்கள் எங்களை வீட்டு கிட்ட தானே வில்பலிசியில் இருந்த நீங்கள். எனக்கு இடம் தெரியாங்க பிரான்ஸில் வில்பலிசி கிட்ட தான் இந்த அவுட்டர் பரிசில் உண்டு பவியம் வீடு உண்டா தனி வீடு எனக்கு. அப்போ அந்த பட்டிக்கு இல்லையே, புதுப்பட்டி இருக்க புரியல. நீங்க இது ஆணி வச்சு மூடின ஸ்க்ரூ. ஓகே, ஸ்க்ரூ வச்சு போனேன். எல்லாம் தேவை வேண்டாம் வைக்க அண்ணன் விட வேணே ஆள் பிரான்ஸ் இருந்தடா 2 வருஷம் பிடிபட்டு இங்கே செஞ்ச தப்புக்கு இங்கே இடம் இல்லை அங்கே கொண்டே போட்டவங்களா உள்ளுக்கு. சந்தோஷம். மண்ணெண்ணெய் வேஸ்ட்லாம் அப்படி தான் செய்யும். கவிதா சொல்கிற மாதிரி சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். முதல் 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 முக்கியமான ஆள் அதுவும் 10 euro வச்சுக்கலாம். இன்னுக்கு கொண்டு 10 euro. நான் வாலியன் கிட்ட கேட்கணும் எடுத்தா மரத்தை மூடி விட்டுருக்காங்கடா, பக்க பிடிக்கக்கூடாது. இடிக்கு மட்டும் சரி மூடி விட்டுருக்கேன். சரி கமு வேண்டி வேப்பன் திருப்பி டென்மார்க்கம்மா பார்க்குறா வீடியோ இல்லை தான் வீடியோ பார்க்கல. இது நான் அவள் அந்த மரங்கள் வைக்க சொல்லி கத்துறது சிக்கிறட்டா அப்புறம் மனசு கத்தும். இந்த மரங்களையும் அவளுக்கு இந்த மரங்கள் அங்களுக்கும் அம்மாவுக்கும் மரங்களில் விருப்பம் கூட. நோர்வே, டென்மார்க் அங்கே எல்லாம் ஞாபகம் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம். கொஞ்சம் வித்தியாசம். டென்மார்க் அம்மா எங்களோட வயசுக்கே வித்தியாசம் ஞாபகம் மருந்து கூட்டிட்டுனா உங்களுக்கு மாத்திரம் உங்களுக்கு தெரியுதா. நான் இந்த கதைகள் கூட இப்படி எழுந்தா அது காய்க்கிறேன். இப்போ யோசிக்க உங்களுக்கு தெரியும் விளங்கு. ஆனால் கனவேர் அது என்ன சொல்லுங்கள் இல்லாட்டி. ஆனால் இந்த உலகத்தில் பார்க்குறதுக்கு தண்டிக்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதில் விட்டு போட்டு எரிச்சல் சுவாமி எல்லாம் அது நீங்கள் மற்றதாங்க. இப்போ ஈவன் இப்போ நீங்கள் கூட ஒரு தவறை செஞ்சா இப்போ நான் வந்து என்ன செய்வேன்னா உங்களுக்கு தனிப்பட்ட இதை சொல்லுவேன், தம்பியா இது சரியில்லை. ஆனால் இந்த உலகங்களை அப்படி பார்க்கல. நாங்களும் பட்டு கஷ்டப்பட்டு ரெண்டு பட்டு எரிச்சல் சுவாமி உண்டு. இது நாங்கள் பட கஷ்டமா இங்கே நான் சொல்கிறதுக்கு கஷ்டமா இப்போ பார்க்க தெரியுதானே. இப்போ முடிவெட்டு காசு இல்லாத தெரியுது ரெண்டைக்குள்ள கஷ்டம் இல்லாமல் இல்லை தானே. என்ன சொல்லு நாங்களும் சரியான கஷ்டம் தான். அப்போ விளங்கி கொள்ள தான். இப்போ முடிவெட்டே காசு இல்லாத தெரியுது ரெண்டே கூட நாங்கள் யோசிக்கத்தான் என்ன வேணும். இங்கே எல்லாம் இந்த ஒரு பிள்ளைன்னு சொன்னால் உடனே சொல்லி ஒன்று அதை பிள்ளைய எடுத்து சொல்லி திருந்தாட்டி தண்டிக்கலாம். அதான் சொல்லி தண்டாடி ஒத்துக்கூடாடி. ஓகே, சொல்லி திருந்தாடி தண்டிக்கலாட. இது வேணுமெண்டு சில அது என்ன அது பிரச்சனை நடந்து 3-4 மாதத்துக்கு பிறகு தானே. 5 மாதம் ஒன்று 5 மாதம் முன்னாவது பிரச்சனையே இல்லை. பிரச்சனையே இல்லையே. பிரச்சனை அந்த நேரமே நீங்கள் பிரச்சனைப்படுத்திக்கலாம். நானே கிருஷ்ணா எங்கள் ஃப்ரான்ஸே விரிக்கிறோம் கொஞ்சம் பேர் உங்களுக்கு இருக்கணும். அது சொல்கிறேன் நீங்கள் முதல் விசாரணை வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்களோ அந்த பிள்ளைன்ற பிரச்சனை வந்துடலாம். நீங்கள் தான் கேட்டேன். நீங்கள் தொடக்கத்துலேருந்து பார்த்துனீங்களா? நீங்கள் அந்த கொஞ்சம் கட்டத்தை எடுத்து வச்சு போட்டு நீங்கள் பிரான்ஸ் இருக்கிறான்னு சொன்னீங்க. எங்களுக்கு தெரிஞ்சு இங்கே எங்களை வீட்டுக்குள்ளே தெரியுதாங்களப்பா. இங்கே பாருங்க, நான் கஷ்டப்பட்டு இருக்க தண்ணியை கொண்டு வராங்க நூக்குற பாருங்க. நீங்கள் பொய்யண்டா பாருங்க. நீங்கள் எங்களோட வீட்டுக்குள்ளே ஆக்கள் தெரியுதாங்க, நீங்கள் வழியில் வரீங்க.
என்ன நடந்தாலும் நாங்கள் அந்த எங்கட பாணியிலே கதைக்கிற கொள்ற எல்லாமே மனசில் ஒன்றும் வச்சுக்கிறேன். அதே நானும் கதைக்கிறேன் இந்த அகல் பகுதியிலையும் உண்மையும் வச்சு செஞ்சு கேட்கணும். சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்லணும். சந்தோஷம். அப்போ இப்போ எங்கே பயணம்? இப்போ நான் இப்போ விளாத்துப்பாளைக்கு அங்காண்ணா அந்த பைரவ கோயில் இருக்கு எல்லாம் அது எங்களை கோயில்லாம் அது இப்போ கவனிக்கிற இல்லை. அப்பா கொடு, நீ கொடு, கட்டத்தை கொடு. இந்த தண்ணி பத்திலாம் கொண்டாட எவ்வளோ அது கொளுத்தி விட்டா குப்பையும் செய்கிறா கஞ்சலும் போயிடுமா? இது 4 மாங்காய் எவ்வளோ. இப்போ மண்ணனே ஓட்ட அடிச்சு நம்மளும் மண்ணனே முடிஞ்சிருக்கும். ஒரு சின்ன கனெக்ஷனை கொடுத்தோண்டு இருக்கேன் பிறகு தொடர்ந்து எரிய வைக்கிறேன். பிடிச்சிடும் அண்ணா ஊரில் விடம் ஊரில் விரும்புகிறேன். அண்ணன் அண்ணன் ரம்போ 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 ஏன்னா சீமெண்ட் போட்டு தண்ணி ஊற்றப்படுதா? இதை போட்டாங்க மேலால அந்த ரேமர் அடிச்சு அமர்த்தி போட்டு கல்லு பாதி. கவிதாஸ் முந்தி தான் வேலை முந்தி தான் வேலை துபாயில அம்மா கேட்ட எப்ப கல்லு பாதிக்கிறேன். நீங்களும் ஒரு வெளிநாடு வாக்கணும்னு சொல்லி பார்த்து வந்துட்டீங்க. நல்ல நாடு, 3 நாள் ஃப்ளைட்டு, 4-5 சாப்பாடு. துருக்கி ஆனால் இப்போவும் போகிறாங்க வராங்க எல்லாம் மாலதீவுக்கு போய் 2 அண்ணா வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முன்னே சில அந்த ஒரு அதிர்ஷ்டங்களும் கனெக்ட் ஆகி வரணும் அண்ணே. இவன் போனேன் பலன் துப்புரா கூடாது நான் பார்த்துட்டு சொன்னான். புலைட் உடையிற கட்டங்கள் கூட இருந்தால் ஆனால் அதுலேருந்து தப்பிட்ட வீரையும் செய்கிறீங்க. டைம் போட அதான் அதையும் போடுங்க போத்துலையோ. இந்த மெரக்கட்டை சும்மா நினைக்கிறேன் இப்போ ஆரம்பி இல்லை அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி எடுத்து அப்போ எத்தனை லீவ் வாங்க நீங்கள்? நான் ஒரு 5 கிழமை இந்த மந்த்து போதுமா? அப்போ நீ வளர்க்குற ஆடம் வந்துட்டு நாளைக்கு நீயா சனிக்கிழமை குழம்பு ஸ்ரீலங்கா டிரெக்டு 2 சோழி இல்லைன்னு உங்கள் மத்திய நாடு வழி நிற்க வந்து வரைக்கும் வந்தால் காசு கொடுத்தா. ஆனால் அந்த டிரான்சிட்டில் வர்றது பிரச்சனை. இப்போ பிரச்சனை இப்போ சண்டேல அலையண்ணே அது வந்து இதெல்லாம் மறைச்சி விட்டோம். அழைச்சிருக்கா கொண்டாட 12 பேமெண்ட் மாற்றியானம்மா டிரெக்டோ பைக் தரப்போ அவன் அங்கால அப்படியே போனேன்டா சிவப்பு சேட்டோட நிற்பான், சிவப்பு நெட் சேட்டோட அவன் டக்கு மேலா இந்த பேர் விளையாட பேர் அப்படி கொள்கையாக வச்சு மேதாட்ட. இப்போ கவிதா ஊருக்கு போகிறேன். அம்மா அப்பா ஊருக்கு போகிறான்னு இப்போ கடைசியாக போட்டு வந்தாங்க இன்னும் போகல. அக்கினி இடக்கிட ஃப்ராங்க் பண்ணி விட்டுட்டு போகிறான்ட்டு போய் வேறு மாட்டோம். அக்னி இல்லோ அவன் திருவிளையாடலாம் கொழும்புகளுக்கு போவான் வேலைக்கு போவான் வேலை சரி வராண்டு கொண்டு வருவான் திரும்பி பார்த்தனீங்க. பேக்கு இதை கொண்டு வச்சு ஐயா வந்து தண்ணி பிடிக்கிறதே இருப்பாங்க. எல்லா நாளையும் இப்படி பிடிக்கல அறிமோ 6-7 வருஷம் அனுபவம் இருக்கும். எங்களால் தண்ணி அடிக்கலும். அண்ணன் எவ்வளோ நம்ம தண்ணி பிடிக்கிறீங்க? எங்கட வழியே பொங்கல் விடுறாங்க இல்லையாப்பா, வடிவேலோட பேர் பொம்பல்றாப்பா. யாரு காணாடி பைக்கை கொண்டு வரேன் திறப்பு ஒரு 2-3 மாதம் செய்யல நினைக்கிறேன். என்ன நல்ல ஒரு அளவு நெருக்கி போட்டுருவோம். என்ன வேற முடிய வீடு முடிக்கும். ஏன் என்ன நடக்குங்க 3 நாள் மாஞ்சேராக்கு ஏன்னா முறுக்கு தஞ்சிடும் 3 நாள் மாச்சு கூடுதலான வேலை. அண்ணன் வந்து தண்ணி பிடிக்க பார்த்து போட்டு அப்புறம் நீங்கள் 3 நாள் மினக்கல் பண்ணுறீங்களே கடவுளே.
அதான் உங்களை வச்சு ப்ராஃபிட் பண்ணுறாங்க. ஆளுக்கு முந்தி பிடிச்சி குப்பை எல்லோரும் விருப்பம் கூட. இது ஓ என்ன சாமான் என்னது மரக்கண்டு கூட அடிக்குது. அந்த மரக்கண்டு அடிச்சு போய் சாப்பிடுறாங்க. எங்கே எல்லாம் பிடிக்கிட்டு வாங்க. என்ன ஆக்கினே யாது அங்கே நிற்கிறான். நீ எனக்கு இந்த வயசுலேயே கண் போட்டு போ. அங்கே நிற்கிறான் போ. நான் ஜது வேண்டா ஜது மற்றவன் யாரு வெளியில் வேண்டா வேலை செய்ய சொல்லி போடுவாங்க. பைக்கில் போகிறாடே நல்லா அந்த வேர் பத்தினா தான் கரு நெருப்புக்கு ஓடாம கொஞ்சம் இல்லை தண்ணி முன்னிஞ்சு இதை கம்மு கடிப்பேன் லேட் அடிப்பேன். ஓய் யாருப்பா? இல்லை நான் போத்தல் ஆ போத்தில் யார் எடுக்குதோ அவனை மண்ணெண்ணெய் உலகுச்சுன்னா பத்திருவேன். அந்த உள்ள சோடா எங்கடா போல அப்படியா? எவ்வளோ காலவராய் ஒன்று அந்த மரத்து அது இது இடியா அது நெருப்பு பிடிச்சாலும் வேம்பு மற்ற வேறு உள்ளுக்க போகுது எல்லாம். அது ஆணிவேர் இல்லை இது இதுக்குள்ளாலேயும் போகும். ஆணிவேர் கீழே வரும் மேலே அதை பேணி இதுக்குள்ளாலே போகும். மதிலும் கிட்ட போயிடும். மதிலுக்குள்ளாலே எல்லாம் போயிடும். என்ன யோசிக்கிறீங்களே? இப்போ திரும்ப வேறு ஆக்களை வச்சு வேலை செய்வீங்களா? இங்கே இப்போ கனவு எப்படி அடி பார்க்குறாங்க. உங்க சிக்கல் அவுட்டர் அடிக்கிறதான் யோசிக்கிறாங்க. அடிக்கடி வேலை செய்து ஓட்டு பார்க்க போயிட்டு சப்போர்ட்டிங் பேப் கிடாக்கு என்ன சாமான் தேவை உங்களுக்கு? எப்படி அதுல அந்த குட்டி பிளாட்ல அந்த ஏணியை வச்சே இருக்கும். இந்த ஓட்டை அடைச்சவர் என்ன ஓட்டை அடைச்சவர் அப்பா வெள்ளக்காரமா வந்து மோதத்துக்கு என்ன பயர் வந்தேன்னா என்ன ஓட்டை அடைச்சவங்களா? அதுக்குள்ள உள்ளுக்குள்ள அடிச்சவங்களா? அவர் வெளியில் இருந்தவர். எங்கட அப்பா வச்சிருக்கீங்க? எங்கட அப்பா அவருக்கு பெயிண்ட் அடிச்சவர் மேலுக்கு கயிறு கட்டிக்கிட்டார். ஆள் கயிறு அடிண்டு என்னண்டு செய்ய புரியல் அவுட்டரை கீழே வச்சுடுவோம். அப்படியே ஏன் தூரம் கூடியா பிரச்சனை? அது அவுட்டருக்கு மாதிரி என்ன சம்மந்தம்? அவுட்டருக்கு விண்டோ இருக்கும். இப்போ இல்லை அவுட்டோருக்கு என்ன கூழ்? ஆ அப்போ எங்கட காருக்குள்ள எல்லாம் அவுட்டோர் இல்லையடா? ஆ கம்ப்ரஸர் இருக்குதான். இந்த பெரிய அவுட்டோர் இல்லையே. பா என்ன ஓகே தெரியுமா? இந்த வக்கைக்கு பெரிய இல்லையா போகுது? அட இதுக்கு மிஞ்சால் அதே மாதிரி இதுக்கு சன்செட் இல்லையா? நேற்று அடித்த மேகி பயப்படாங்க. வாழ்க்கை ஒரு முறான் அண்ணாக்காண்டி செத்தே இருக்கட்டும். அப்பா உங்களுக்கு இதில் ஏறிண்டு வேலை செய்ய பயப்படுறாங்க. அன்றைக்கு நீங்கள் ஓட்டை அடிச்சே காண போல. அதுலேருந்து நீங்கள் ஓட்டை அடிச்சு நீங்கள் நாங்கள் வீடியோ பார்த்தாங்க. இப்போ ஓட்டாக மாட்டேன். அடே அந்த வயசுக்கு அந்த வாளியும் கரண்டியும் கொண்டு இல்லை இருந்தது. அதுதானே யட்டி ஷர்ட்டு தொப்பியை சொல்லி படிய அப்புறம் என்ன
இந்த வேற யார் கும்பம் போல அது ஒன்றரை டீம் வேற இல்லையா அப்போ கிச்சி கிச்சி 33 பேருக்கு வந்தது கடிக்க குடிக்க 33 பேருக்கு கடிக்கவா நீ குடிக்க 33 பேர் 33 பேர் இங்க வேலை செய்யறாங்க இப்போ உள்ளுக்கு காமிக்கிறலாம் விளங்காத வீட்டுக்கு இல்லலாம் அந்த வேலைக்கு வந்தாக்க எங்கள் எல்லாம் ஒரு 5-6 பேர் சேர்த்து இன்னும் ஒரு 6 பேர் வேற இல்லை கிச்சன் பாட்டி வேற இல்லை மாவுள் பாட்டி வேற இல்லை அப்பா கருணாண்ணே எங்கேயா சரி கிருஷ்ணா நீங்கள் இந்த வேலையை போய் நாங்கள் நாங்கள் அலுவலர் இருக்கு ஊருக்கு எல்லாரும் கேட்டா சொல்லுங்க மிச்சம் ஆமாம் வந்த சந்தோஷம் நான் அண்டையும் கண்டுட்டு அப்பா கண்டுட்டு போய் எனக்கு அண்டைக்கு டைம் இல்லை அவசரமாக போகணுன்னா அது நல்லது இன்றைக்கு வந்து சந்தோஷமாக கழிச்சு எதிர்பார்க்கல அம்மாவும் சந்தோஷப்பட்டா அம்மா வந்தா வர சொல்லுவோம் கட்டாயம் கட்டாயம் பார்ப்போம் அடுத்த வருஷம் சும்மா வாரண்டா விளையாட்டு அதுதானே வாரண்டா முதல் புக் பண்ணி வச்சிருந்தது இனி சமர் சீசனுக்கு புக் பண்ணது ஒரு 2 கிழமைக்கு முதல் போட்டோம் சமர் சீசன் அது சரி அது இப்போ இனி இப்போ கூட்டி சரியாங்க 1300 1400 அதான் இனி ஆட்டோமேட்டிக்காக கூட்டிட்டு வரும் இனி சமர் இல்லை அதோட இந்த பிரச்சனை எல்லாத்தையும் இதுன்னு சொல்லி பெட்ரோல் பிரச்சனை டீசல் எல்லாத்தையும் இதுன்னா தெரியாது பொருளாதார பிரச்சனை தாக்கம் தானே சரி கிருஷ்ணா நீங்கள் பாருங்க ஐயா சந்திப்போம் கலந்து சிந்திப்போம் ரைட் கவனா போயிட்டு வாங்க தொடர்ந்து வீடியோ போடும்போது செய்யுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லாம் செய்வோம் ஒன்று வீடு குடிவது மட்டும் உங்கள் வீட்டு வீடியோ தான் பெறும் ஆமாம் அந்த அந்த சின்ன பொடியை நான் கண்டேன் எங்களை சுவம் கட்டா சொல்லிடுவோம் என்ன பேரை சொல்கிறது என்ன இப்படி சிவமையா பிரான்ஸ்ல அந்த இந்திரகுமார்னு சொல்லிட்டு அது என்ன அந்த ஜெயிலால் வந்து அட்டாசமா தேப்பன் ஜெயிலேருந்து வந்துட்டேராக்குமா ஓ அப்பா ஜெயிலேருந்து வந்துட்டு நான் அவன் வீட்டை போயில அது நல்ல ஒரு இனி கொஞ்சம் போக பயப்படுவான் ஆனால் அந்த அக்காவுக்கு அடிக்கிறாங்க என்னப்பா மனசு வருது அதுதான் எல்லாம் வரி செய்கிற வேலை வரி செய்கிற வேலை படித்த பிள்ளைக்கு இப்படி உங்களோட கதையை பார்த்தா படித்த பிள்ளைக்கு தான் அடிக்கக்கூடாது மாதிரி படித்த பிள்ளை இவ்வளவு அதுதான் எவ்வளவு அந்த குடும்பத்துக்காண்டி பாடுபடுற ஒரு பிள்ளை அந்த அன்றைய பார்த்தீங்களா அந்த கையாலையில் அவ்வளோ சாமான் செஞ்சு வச்சுக்காண்ட அந்த முகங்கள் ஒரு எல்லாது முயற்சி அரசியான முயற்சியான சரி கிருஷ்ணா போவாங்களோ சந்திப்பாங்களோ ஓ சரி அப்போ கிட வந்து போங்க கண்டிப்பாக ஓகே உங்களை வேலையை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் போலக்கா மர வேலையா மர வேர் சரி அப்போ சரி மர வேர் வேர் பாய்